ஈவினிங் வாஷ் பண்ண துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சிடலான்னு சொல்லி மடித்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து அக்கா பையன் வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த ஃப்ரேம் அப்புறம் வந்து இந்த கப் எல்லாம் வந்து ரோஷ்மிகாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஏன்னா சனுஸ்காவுக்கு இது போல் நாங்கள் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் இவளுக்கு பண்ணதே இல்லை. அதனால் அவளோடதையும் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்ததுனால அவனுக்கும் ஸ்பெஷலாக டின்னர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் பன்னீர் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் கேப்சிகம் வந்துச்சா, அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருந்தேன் காய்கறிக்காரவங்கள்ட்ட. எங்கள் தெருவில் வந்து ஒரு காய்கறிக்காரவங்க வருவாங்க. இது போல் எந்த ஐட்டம்லாம் கிடைக்காததெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்பெஷலாக கொண்டு வந்து தருவாங்க. அதனால் அவங்க இதை எடுத்துகிட்டு வந்ததுனால இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அப்பயே பிளான் பண்ணிவிட்டேன் கடாய் பன்னீர் வரணும்னு, சரி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவனை வந்ததுனால இவனுக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இதுக்கு மசாலாலாம் அரைச்சி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் போட்டுடலான்னு சொல்லி போட்டுட்டு இருக்கும்போது அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனே போட்டு எடுத்தான். நான் தேய்ச்சி போட்டு எடுத்து கொடுக்க சூப்பராக ரெடி ஆகி வந்துருந்துச்சு. சாப்பிடும் போதும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு.